ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போது HTC தரப்புலேருந்து புதுசாக லான்ச் இருக்கிற ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஃபோனான HTC Desire 19s. ஸோ அந்த ஃபோனோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கூடவே அந்த ஃபோன் வந்து அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தா இல்லையானோ அதே சேர்த்து பார்ப்போம். ஸோ வீடியோ பொறுத்தவரை நான் உங்கள் பிரவீன், நீங்கள் பார்த்துருக்குது பிகேடி தமிழ். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நீ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். HTC Desire 19s. ஸோ இந்த ஃபோனோட பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கல இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கிளாஸும் பின்னாடி வந்து பிளாஸ்டிக் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே வந்து ப்ரீமியமாக வந்து இங்கே கொடுக்கல. இது மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டு கன்சிடர் பண்ணல. அதே மாதிரி இந்த ஃபோனில் இருக்க பின்னாடி இருக்க பேக்கும் வந்து கிரேடின் லுக் அந்த மாதிரி இப்போ இருக்கிற 29 வந்து கொடுக்கல. அது ஒரு சின்ன டவுன் சைடாக தான் தெரியுது. பட் திக்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து 8.5 mm திக்னஸ் ஆகும், 170 கிராம் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்லீக்காகவும் லைட் வெயிட்டாகவும் வந்து இந்த ஃபோன் மேக் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயமே சொல்லலாம். டிஸ்பிளேன்னு பார்க்கல இந்த HTC ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 6.2 இன்ச் கொண்ட IPS LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா HD+ ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸை கன்சிடர் பண்ணல இந்த ஃபோனில் கண்டிப்பாக ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்கோம். மார்க்கெட்டில் இருக்க முக்கால்வாசி ஃபோன் வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஃபுல் HD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. ஏன் AMOLED டிஸ்பிளே கூட கொடுக்குறாங்க. பட் இங்கே வந்து HTCயில் வந்து ஒரு 720p டிஸ்பிளே கொடுக்குறது ஒரு சின்ன டவுன் சைட் படுது. மற்றபடி இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இருக்குது. மேலே ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து செல்ஃபி கேமரா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மீடியா எக்ஸ்பீரியன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே போதுமானது தான். பட் வந்து இந்த டிஸ்பிளேல ப்ரொடியூசர் அந்த ரெசல்யூஷனால கொஞ்சமே வந்து டீடைல்ஸ் வந்து லாஸ் ஆகுதுன்னு தான் சொல்லணும். அது ஒரு சின்ன டவுன் சைட்னு சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாடெக்கோட Helio P22 அப்படிங்கிற லோ மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ப்ராசர் தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் மற்ற ஃபோன்ஸ்லாம் எந்த ரேஞ்சில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா சுமார் 7000 8000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இந்த ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து லோ பட்ஜெட் ஃபோன்ஸுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசர் தான் வந்து HTC இங்கே வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்க ஃபோனுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பர்ஃபார்மன்ஸில் ப்ராசர் வந்து ஓரளவுக்கு போதுமானதுன்னு சொல்லலாம். பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா Redmi Note 8 Pro ஒரு நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசர் கிடைக்குது. Realme 5 Pro அந்த மாதிரி நிறையாவே ஃபோன்ஸ் வந்து விளையாட்டுருக்கு. ஏன் சாம்சங்கோட Galaxy M30s ஸோ அந்த ஃபோன் கூட ஒரு தாறுமாறான பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஃபோன் தான். அதெல்லாம் கம்பேர் பண்ணல HTC இந்த ப்ராசர் கொடுத்துருக்குது ஒரு பெரிய டவுன் சைடுன்னு சொல்லலாம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு கண்டிப்பாக வர்த்தில்லை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி ஜிபின்னு பார்க்கும்போது இந்த ஃபோனில் இருக்கிற ஜிபி வந்து பவர் VR அப்படிங்கிற ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க. பெரிய கேம்ஸ்லாம் ஒன்றும் விளையாட முடியாது. நார்மல் சிம்பிள் மினி கிளிப் கேம்ஸ் அப்படி இல்லாட்டி வந்து டைம் பாஸ் கேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். ஸோ அதை தவிர்த்து இந்த ஃபோனில் பெருசாக எதுவும் பண்ண முடியாது. கேமராஸ்ன்னு பார்க்கல இங்கே தான் வந்து HTC Desire 19sல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கிற மாதிரியே இந்த ஃபோன்ஸ்லேயும் பின்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 MP f1.9 aperture சைஸில் பிரைமரி கேமராவும் கூடவே வந்து ஒரு 5 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அதே மாதிரி 5 MP டெப்த் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கிற ஷாட்ஸ்லாம் நல்லாவே வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து கேமராவை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி இருக்கிற கேமரா மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா 1080p 30 fps வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 4K கிடையாது, அது ஒரு சின்ன டவுன் சைடு தான். அதே மாதிரி முன்னாடி இருக்கிற அந்த செல்ஃபி கேமரா வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் இருக்கிற அந்த செல்ஃபி கேமரா வந்து 16 MP அப்படிங்கிற குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் எடுக்கிற கேமரா ஷாட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக ஆவரேஜாகவே இருக்கும். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் எந்த குறையும் இல்லைன்னு சொல்லலாம். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்க்கும்போது இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படிங்கிற பேஸ் வேரியண்ட்டோட வருது. இதை தவிர்த்து வேறு வேரியண்ட்டும் கிடையாதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு இருக்குது 1 TB வரைக்கும் போட்டு முடியும். 3GB RAM 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் 15000 அப்படிங்கிற ப்ரைஸ் செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையவே ஃபோன்ஸில் 128GB வரைக்கும் கொடுக்குறாங்க. இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு ப்ராசரோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் உள்ள ஒரு இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. பட் இங்கே இது கண்டிப்பாக ஒரு பெரிய டவுன் சைட் சொல்லணும். ஏன்னா நம்ம இப்போ எடுக்கிற ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்கும் கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் பத்தாது. ஸோ மைக்ரோ SD கார்டு போட்டே ஆகணும். இது கூடவே வந்து 2 dual nano SIM tray சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 5 வந்து ரன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கல இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா 3850 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஃபோனில் Type C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன ப்ளஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைக்ரோ USB போட்டு இதில் தவிர்த்துருக்கனால சார்ஜிங் ஸ்பீட்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோனில் பாக்ஸோட 10 வாட் ஃபாஸ்டிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போல்லாம் எல்லாமே குயிக்ஸாக 18 வாட் சப்போர்ட் 30 வாட் சப்போர்ட் அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்க டைமில் இப்போ தான் HTC வந்து 10 வாட் ஃபாஸ்டிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய டவுன் சைட் என்ன சொல்லலாம். ஏறத்தாழ HD+ டிஸ்பிளே ஒரு லோ பவர் கொண்ட ஒரு ப்ராசர் இதெல்லாம் கம்பேர் பண்ணல இந்த 3800 mAh பேட்டரி வந்து தாராளமாக ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லலாம். பட் இந்த ஃபோன் எத்தனை பேர் வாங்குவீங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது.
கடைசியாக விலைன்னு பார்க்கல இந்த HTC Desire 19s. ஸோ இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஓவராலாக கம்பேர் பண்ணி பார்க்கல மார்க்கெட்லேயே இது ஒரு பெரிய ஃபோன்லாம் சொல்ல முடியாது. ஒரு மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு லோ பெஸ்ட்டு மிட்ரேஞ்ச் ப்ராசர் உள்ள ஒரு ஃபோன் தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையவே ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து அதர் பிராண்ட்ஸில் கிடைக்குது. ஏன் சாம்சங்கில் கூட M30s அப்படிங்கிற ஒரு அருமையான ஃபோன் AMOLED டிஸ்பிளேயோட கிடைக்குது. இது வந்து இங்கே ஒரு பெரிய டவுன் சைடாக தான் படுது. HTC மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு குறைக்கிறாங்க. பட் இன்னும் பத்தாது, இன்னும் நிறையாவே அவங்க வந்து அக்ரெசிவாக ப்ரைஸ் குறைச்சாலே மட்டுமே வந்து மிட்ரேஞ்ச் செக்மெண்ட்டில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதே மாதிரி அவங்களோட மார்க்கெட்டில் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுக்க முடியும்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இப்போ பார்த்த இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே இருக்க செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள். மேலும் இதேமாதிரி டெக் அன்பாக்சிங் மற்றும் டெக் ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிகே தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.